மக்களே, காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம படைவீச்சு பற்றி பார்க்க போகிறோம். இந்த படைவீச்சு எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதை வந்து நான் கொம்பில் செய்கிறதுக்கு முன்னாடி கால்மானம் செஞ்சு காட்டுறேன். இந்த கால்மானம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இந்த கால்மானம் எப்படி செய்கிறதுன்னு செய்கிறேன் பாருங்கள். 4 வீடு மாதிரியே ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் போட்டேன், அப்புறமா எக்ஸ்ட்ரா 2 ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து தயார் நிலையில் நின்று திசை மாறி காலை வந்து உள்ளால் போட்டு லெஃப்ட் லெக்கு அப்புறமா ரைட் லெக்கை ஏறி நிற்கிறேன். திருப்பி திசை மாறுறேன். என்னோடய ரைட் லெக்கை ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் முன்னாடி வச்சு அப்புறம் என்னோடய லெஃப்ட் லெக்கை பின்பக்கமாக இறக்கி திசை மாறுறேன். திசை மாறிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி திசை மாறி என்னுடைய லெஃப்ட் லெக்கை ஃபார்வர்டில் வச்சு ஒரு பெரலை. அவ்வளோதான். திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இந்த ஃபுட் ஒர்க்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கால்மானத்தை. இப்போ கொம்பில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். தயார் நிலையில் நிற்கிறேன். கொம்பை ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன். திசை மாதிரி 2 கீழ் வாரல். 1 2. திருப்பி லெஃப்ட் லெக்கை உள்ளால் போட்டு கொம்பு மேலே வச்சு ரைட் லெக்கை எடுத்து முன்னாடி போட்டு ஒரு மேல் வாரல். இப்போது அப்படியே புகழ் செய்ய போகிறேன். புகழ் ஒரு மேல் வாரல் போட்டு அப்படியே புகழ் போட்டு மேலே வச்சுட்டேன். இப்போது காலோடு சேர்த்து கொம்பை காலோடு சேர்த்து கோலை ரைட் லெக்கை ஃபார்வர்டில் 1 ஒரு கீழ் வாரல், அப்படியே காலை இறக்கி ஒரு மேல் வாரல், திருப்பி திசை மாறி 2 கீழ் வாரல், திருப்பி லெஃப்ட் லெக்கை எடுத்து முன்னாடி போட்டு பாருங்கள், முன்னாடி போட்டு ஒரு மேல் வாரல். இப்போ அப்படியே ஒரு பெரலை. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி செய்கிறேன் பாருங்கள். தயார் நிலையிலேருந்து 2 கீழ் வாரல், லெஃப்ட் லெக்கை உள்ளால் போட்டு மேலே எடுத்து போட்டு ஒரு மேல் வாரல், திருப்பி ஒரு புகழ் எடுத்து ஒரு மேல் வாரல், திருப்பி காலோடு சேர்த்து கொம்பை ரைட் லெக்கை காலோடு சேர்த்து ஒரு கீழ் வாரல், திருப்பி என்னோடய லெஃப்ட் லெக்கு பின்னாடி இறக்கி அப்படியே ஒரு மேல் வாரல், திருப்பி திசை மாறி 2 கீழ் வாரல். இப்போது லெஃப்ட் லெக்கை பாருங்கள், லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி போட்டு ஒரு மேல் வாரல், இப்போது ஒரு பெரலை. அவ்வளோதான். இது வந்து பெரிய வீச்சு படை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னு சொல்லுவாங்கன்னா 2த்துக்கும் மேற்பட்ட ஆள் இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்காக. இது வந்து அடி எங்கெங்கே போவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஃபைட்டு. 2 பக்கமும் எதிரி இருக்கிறதா கணக்கு. தயார் நிலையில் நிற்கிறேன். இந்த பக்கம் வர எதிரியை விரட்டி கால் உள்ளால் போட்டு இங்கே வர எதிரியை தலையில் அடிக்கிறேன். திருப்பி இந்த பக்கம் வர எதிரியை வந்து அப்படியே காலையோடு சேர்த்து ஒரு கீழ் வாரல், இங்கே வரவனை மேல் வாரல். 2 பக்கமும் விரட்டுறேன். இந்த பக்கமும் விரட்டுறேன், இந்த பக்கமும் விரட்டுறேன். 2 கீழ் வாரல், இங்கே மேல் வாரல், அப்படியே ஒரு பெரலை. அதுதாங்க. இப்போ வந்து நான் இதே படை வீச்சை வந்து பெரும்புகம்பில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அடி வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயார் நிலையில் நிற்கிறேன். நின்று இப்போ வந்து திசை மாறி இங்கே வர எதிரி வந்து விரட்டுறேன். ஓகேவா? 2 கீழ் வாரல் போட்டு விரட்டுறேன். இங்கே எதிரி வரான். இப்போ இங்கே விரட்டிட்டு காலை வந்து இப்போ இங்கே வர எதிரியை உள்ளால் போட்டு அவன் மண்டையில் அடிக்கணும். இப்போ நிற்கிறேன். இப்போ இங்கே 2 கீழ் வாரல் போட்டு விரட்டுறேன். இப்போ வந்து இங்கே ஆப்போசிட்டில் உள்ள எதிரி வந்து ஹெட்டுக்கு வைப்பான். அப்போ நான் காலை உள்ளால் போடும்போது அந்த டார்கெட்லேருந்து நான் மிஸ் ஆகிடுவேன். அவன் டார்கெட்லேருந்து ஹெட்டுக்கு தான் டார்கெட்டு. அப்போ உள்ளால் போட்டேன்னா மிஸ் ஆகிடுவேன். இங்கே 2 கீழ் வாரல் போட்டு விரட்டிட்டு காலை உள்ளால் போட்டோன்னா அவன் தலைக்கே திருப்பி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இப்போ புகழ் எடுத்து அவன் காதில் அடித்து இப்போ இந்த பக்கம் ஒரு எதிரி வருவான். அவனை ரைட் லெக்கோடு சேர்த்து ஒரு கீழ் வாரல், அப்படியே வந்து என்னுடைய லெஃப்ட் லெக் இறக்கி ஒரு மேல் வாரல், திருப்பி இந்த பக்கம் வரவனை விரட்டி 2 கீழ் வாரல் போட்டு கால் எடுத்து மேலே போட்டு ஒரு மேல் வாரல், திருப்பி ஒரு பெரலை. அவ்வளோதான். இந்த பெரிய வீச்சு படை வீச்சு கற்றுக்கணுன்னா கீழ் வாரலும் தேவை, மேல் வாரலும் தேவை, அப்புறமா வந்து புகழும் தேவை. அதை கற்றுக்கணுன்னா கீழே லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. மேலும் சிலம்பத்தை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க சிலம்பன் குத்புதீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.